வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 261 காண்போமா? முச்சுகுந்தனின் முக்தி. ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். பரீட்சித்து மன்னனே, அரசரால் இவ்வாறு கூறப்பட்டதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகை செய்து மேகநாதம் போன்ற குரலில் அவருக்கு பதிலளித்தார். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீ பகவானுவாச்ச ஜன்ம கர்மாபிதானானி சந்தி மே அங்கசஹஸ்ரசஹ நுசக்யந்தே அனுசங்க்யாத்தும் அனந்தத்வான்மயா அபிகி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், பிரியமான நண்பரே, நான் ஆயிரக்கணக்கான அவதாரங்களை எடுத்திருக்கிறேன். ஆயிரக்கணக்கான தடவைகள் வாழ்ந்திருக்கின்றேன். மேலும் ஆயிரக்கணக்கான பெயர்களையும் ஏற்றிருக்கின்றேன். உண்மையில் என் பிறப்புகளும் செயல்களும் பெயர்களும் எண்ணற்றவையாகும். என்னால் கூட அவற்றை எண்ணி பார்க்க இயலாது. இந்த பூமியில் உள்ள மணல்களை எண்ணினாலும் எண்ணலாம். என்னுடைய குணங்களையும் செயல்களையும் பெயர்களையும் மற்றும் அவதாரங்களையும் யாராலும் ஒரு பொழுதும் எண்ணிவிட முடியாது. அரசே, கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலமாகிய 3 நிலைகளில் எனது பிறப்புகளையும் செயல்களையும் முனிவர்கள் ஒவ்வொன்றாக எண்ணி கணக்கிடுகின்றனர். ஆனால் அவர்களாலும் அவற்றை எண்ணி முடிக்க இயலவில்லை. இருப்பினும் நண்பரே, எனது அவதாரங்களையும் என்னுடைய லீலைகளையும் சொல்கிறேன், கேளுங்கள். தர்மத்தை காத்து பூமியில் அசுரர்களை அழிக்கும்படி பிரம்மதேவர் என்னிடம் கேட்டுக்கொண்டார். அதன் காரணமாக யது வம்சத்தில் வசுதேவரின் மகனாக நான் அவதரித்தேன். அதனால் என்னை வாசுதேவன் என்று அழைப்பார்கள். காலநேமியின் மறுபிறப்பான கம்சனையும் மற்ற அசுரர்களையும் நான் அழித்தேன். இப்பொழுது வந்த கொடியவனான கால யவ்வனனை உமது கூர்மையான பார்வையினால் கொல்லப்படச் செய்தேன். முன்பு நீர் என்னிடம் மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்தீர். எனவே எனது பக்தர்களிடம் அன்பு கொண்டுள்ள நான் உமக்கு அனுகிரகம் செய்யும் பொருட்டு நேரடியாகவே இக்குகைக்கு வந்துள்ளேன். மன்னரே, இப்பொழுது வேண்டிய வரங்களை என்னிடம் கேட்பீராக. உமது விருப்பங்களை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன். என்னை சரணடைந்தவர்களுக்கு எந்த குறையும் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. இதை கேட்ட முச்சுகுந்தர் பகவானிடம் சிரம் தாழ்த்தி வணங்கினார். கர்க்க முனிவரின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்த அவர் கிருஷ்ணரே பரம்பொருள் என்பதை உணர்ந்து கொண்டார். பிறகு பின்வருமாறு பேசினார். பரமாத்மாவே, எல்லா உயிர்களும் மாயையில் மயங்கி உலக இன்பங்களில் பற்று கொண்டுள்ளனர். மனைவி, மக்கள், வீடு, வாசல் என உலக வாழ்க்கையை இன்பமாக கருதி அதில் ஆசை கொண்டு துன்பங்களையே அடைகின்றனர். இந்த பாரத நாடு புண்ணிய பூமியாகும். அதில் மானிட பிறவி கிடைப்பது மிக உயர்ந்ததாகும். அப்படிப்பட்ட மனித பிறவி கிடைத்ததும் உம்மை சரணடைந்து நிலையான சாந்தியும் நிலையான பரம பதத்தையும் அடையாமல் உலக இன்பங்களில் ஆசை கொண்டு மனைவி, மக்கள், பதவி, பணம் என்ற துன்பப் படுகொழிகளில் விழுகின்றார்கள். புல் மேய்வதில் ஆசை கொண்ட மாடு புல் மூடிய பாழும் கிணற்றில் விழுவது போன்றது ஆகும். பகவானே, இந்த மண் உலகில் நான் ஏக சக்கரவர்த்தியாக இருந்தேன். அந்த அகங்காரத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் மேன்மேலும் போதை வசப்பட்டு ஆணவத்தோடு அலைந்தேன். இந்த உடலையே நான் ஆத்மா என்று மயங்கினேன். பேராசையில் சிக்கிக்கொண்டேன். அதனால் ஆசையினால் வாழ்நாள் முழுவதையும் வீணாக கழித்து விட்டேன். எலியை பாம்பு பிடிப்பது போல் விதியால் மரணம் என்னை பிடித்துவிடும் என்பதை மறந்து வந்தேன். முன்பு சக்கரவர்த்தி என்ற பெயரில் தங்கத் தேரிலும் பட்டத்து யானையிலும் உலா வந்த இந்த உடல் மரணம் வந்ததும் மண்ணோடு மண்ணாக அழிந்து போகிறது. பிற உயிர்களுக்கு இரையாகிறது அல்லது சாம்பலாகி விடுகிறது. பகவானே, 8 திசையும் சென்று வெற்றி பெற்று சிற்றரசர்கள் எல்லோரும் வணங்கும்படி அரியணை ஏறி ஆட்சி செய்தவன் உம்மை உணர்ந்து கொள்ளாமல் சிற்றின்பத்தில் மூழ்கிவிடுகிறான். தான் பெற்றுள்ளதை விட இன்னும் அதிக சக்தியை பெற வேண்டும் என்று ஆசைப்படும் ஒரு அரசன் தவத்தை பயின்றும் புலன் நுகர்வை தவிர்த்தும் தான தர்மங்கள் செய்தும் தன் கடமையை நிறைவேற்றுகிறான். அச்சுதனே, ஒரு மனிதனுக்கு நல்ல கர்மாக்கள் பலன் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு உம்முடைய பக்தர்களின் சகவாசம் கிடைக்கக்கூடும். அதனால் உன்னிடம் பக்தி கொள்ளும் எண்ணம் பிறக்கின்றது.
பகவானே, என்னுடைய ராஜ்யத்தில் எனக்கிருந்த பற்று தன்னிச்சையாகவே நின்றுவிட்டது. அதனால்தான் தாங்கள் என்னிடம் கருணை காட்டியுள்ளீர்கள் என்று நினைக்கிறேன். சர்வ சக்தி படைத்தவரே, தங்களுடைய தாமரை பாதங்களுக்கு செய்யும் கைங்கரியம் தவிர வேறு எந்த வரத்தையும் நான் விரும்பவில்லை. முக்தி அளிப்பவரான உங்களை வழிபடும் எந்த ஒரு மனிதன்தான் இந்த பெரும் பாக்கியத்தை விட்டுவிட்டு தன் சொந்த பந்தத்திற்கு காரணமாக அமையப்போகும் ஒரு வரத்தை தேர்ந்தெடுப்பான்? முச்சுக்குந்தன் விரும்புவது எதுவானாலும் அதை அளிக்க பகவான் தயாராக இருந்தார். ஆனால் அவர் பகவானை மட்டுமே விரும்பினார். இதுவே தூய பக்தி ஆகும். பகவானே, முக்குணமயமான ஆசைகளை விட்டுவிட்டு உன்னுடைய திருவடிகளையே சரணடைகின்றேன். நீண்ட காலமாக இவ்வுலகில் நான் தொல்லைகளால் கஷ்டப்பட்டு துயரத்தில் ஆழ்ந்துள்ளேன். என்னுடைய 6 எதிரிகள் திருப்தி அடையவே இல்லை. 5 புலன்களும் மனமும். 6 எதிரிகள் என்பது 5 புலன்களும் மனமும். பரமாத்மாவே, தயவு செய்து என்னை காத்தருளுங்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், அரசே, உமது மனம் தூய்மையாகவும் திடமாகவும் உள்ளது. வரங்களால் உமக்கு நான் ஆசை காட்டிய போதிலும் தாங்கள் அதில் சிக்கவில்லை. ஆசைகளிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டீர். தூய பக்தர்களின் பக்தி ஜட உலக ஆசைகளினால் ஒரு பொழுதும் திசை திருப்பப்படுவதில்லை. என்னை சரணடையாமல் மனதை அடக்க தியானம், தவம், பிராணாயாமம் போன்ற எந்த பயிற்சிகளை செய்தாலும் மனம் அடங்காது. மனம் அதிகமாக உலகியல் இன்பங்களை நாடியே செல்லும். என்னிடத்தில் நிலைத்த மனத்துடன் உன்னுடைய விருப்பம் போல் பூமியில் சஞ்சரிக்கலாம். என்னிடத்தில் குறைவில்லாத பக்தியை நீர் எப்பொழுதும் பெற்று இருப்பீர். ஒரு சத்திரியனின் கொள்கைகளை நீர் பின்பற்றியதால் வேட்டையாடும் பொழுதும் மற்ற கடமைகளை செய்யும் பொழுதும் நீர் ஜீவராசிகளை கொன்றிருக்கின்றீர். என்னிடம் சரணடைந்து எனக்கு கைங்கரியங்கள் செய்து இவ்வாறு உன்மீது சுமத்தப்பட்ட பாவங்களை போக்கிக் கொள்ள வேண்டும். அரசே, உமது அடுத்த பிறப்பில் நீர் மிகச் சிறந்த பக்தனாக அனைவருக்கும் நன்மைகளை செய்து நிச்சயமாக என்னை வந்தடைவீர் என்று கூறினார். ஸ்ரீ சுகர் கூறினார், அரசே, இவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் கருணை காட்டப்பட்ட முச்சுக்குந்தர் ஸ்ரீ கிருஷ்ணரை வலம் வந்து வணங்கினார். இஷ்வாகுவின் வம்சத்தவரான முச்சுக்குந்தர் பிறகு குகையின் நுழைவாயில் வழியாக வெளியேறினார். மனிதர்கள், மிருகங்கள், மரங்கள் மற்றும் தாவரங்கள் ஆகிய அனைத்தும் உயரம் குறைந்து மாறி இருப்பதை கண்டார். கலிகாலம் வந்துவிட்டதை உணர்ந்து வடக்கு நோக்கி புறப்பட்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்து கொண்டு தவம் செய்வதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமே மனதை செலுத்தி கந்தமாதன மலைக்கு சென்றார். அதாவது பத்ரிநாத்தில் இருக்கும் கந்தமாதன மலைக்கு சென்றார். அங்கு நரநாராயணரின் ஆலயமான பத்ரிகா ஆசிரமத்திற்கு வந்து இன்பம், துன்பம், புகழ்ச்சி, இகழ்ச்சி போன்ற இரட்டையிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு கடுமையான தவங்களை மேற்கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்டார். யவ்வனர்களால் சூழப்பட்டிருந்த மதுராவிற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் திரும்பினார். மிலேச்சர்களின் சேனையை அழித்தார். அவர்களுடைய விலையுயர்ந்த பொருட்களை துவாரகைக்கு எடுத்துச் செல்ல ஆரம்பித்தார். அப்படி செல்லும் வழியில் ஜராசந்தன் எதிர்பார்த்தபடியே 23 அக்ரோனி சேனைகளுடன் 18வது முறை மதுரா மீது போர் தொடுத்து வந்தான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் அவனது படைகளுக்கு முன்பாக பயந்து ஓடுவது போல் வேகமாக ஓடினார்கள். ஏராளமான செல்வங்களை விட்டுவிட்டு தாமரை போன்ற தங்கள் பாதங்களால் பல யோஜனை தூரம் சென்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் அடுத்ததாக செய்யப்போவது என்ன என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 262 காண்போமா? நன்றி, வணக்கம்.